இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.6ல் செகண்ட் சம் கொஷின் பாருங்கள். ஹவு மெனி கன்சிக்யூட்டிவ் மீன்ஸ் அடுத்தடுத்த நம்பர்ஸ். ஓகே, ஸோ ஹவு மெனி கன்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ். ஸோ இங்கே ஆட் நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். பிகினிங் வித் 5. அந்த ஆட் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வில் சம் டு 48. ஸோ சம் ஆஃப் த நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க 480 சொல்லி. ஓகேவா? ஸோ ஹவு மெனி கான்சிக்யூட்டிவ் அதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க, என் கேட்டிருக்காங்க. முடிஞ்சு போச்சா? ஸோ மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அத்தனை டேர்ம்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எஸ்என் எவ்வளோ கிடைக்குது? 480 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 5. and then this is an odd integers consecutively கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம டி கண்டுபிடிச்சிக்கிடணும். இதுதான் கொஷின் நல்லா புரிஞ்சுக்கணும். கொஷினில் இருந்தே நம்ம எல்லா டேட்டாஸையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு consecutive odd integers beginning with 5ங்கனால ஃபர்ஸ்ட் 5. அப்போ அடுத்த ஆட் இன்டிஜர் எது? 7, 9 இப்படி போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? இதுலேருந்து எத்தனை டேர்ம்ஸ் போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. பட் இதில் நம்மளுக்கு எஸ்என் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 480 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு டேர்முங்கிறதுனால ஏ 5. ஸோ டி கண்டுபிடிக்கிறதுக்கு T2 மைனஸ் T1 அப்படிங்கிறதுனால செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம மைனஸ் பண்ணால் 2 கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு ஹவு மெனி அப்படின்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு என்னு தான் கேட்டிருக்காங்க, அதுதான் தெரியாது. ஸோ அப்போ இந்த எஸ்என் ஃபார்முலா வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஸ்என்ஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இது எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 480 இஸ் ஈக்குவல் டு n எவ்வளவு தெரியாது, 2 இன்ட்டு a எவ்வளவு 5 ப்ளஸ் n தெரியுமா? தெரியாது. டி எவ்வளவு 2. ஓகே, இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோன்னு பாருங்கள். 480 அப்படியே தான் வச்சுக்கணும். நம்ம n/2 அப்படியே இங்கே வச்சுக்கலாம். 5 இன்ட்டு 2 10 போட்டுக்கலாம். இங்கே 2n மைனஸ் 2 அப்படி தான் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ 480 இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2n ப்ளஸ் 10 மைனஸ் 2 8ன்னு வந்துடும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் இப்போ நம்ம உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த 2 நம்ம இங்கே கொண்டு போய்க்கலாம். ஸோ 480 இன்ட்டு 2 ஆயிரும். இங்கே n தான் இருக்கும். ஸோ 2n² ப்ளஸ் 8n இந்த மாதிரி கிடச்சிடும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரே ஈக்குவேஷனாக கொண்டு வர போகிறோம். ஸோ 2n² ப்ளஸ் 8n இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும். மைனஸ் 480 இன்ட்டு 2ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இப்போ 0. இப்போ இது எல்லாத்துலேயும் நான் 2 காமனாக இருக்கிறதுனால 2 நான் டிவைட் பண்ணிடுறேன். ஓகேவா? டிவைடட் பை 2ங்கிறதுனால ஸோ n² ப்ளஸ் 4n மைனஸ் 480 ஈக்குவல் டு தான் 0. இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் இந்த என்னோட வேல்யூ. ஸோ இங்கே மைனஸ் 480 வேணும், இங்கே ஜஸ்ட் 4 வேணும். ஓகேவா? அப்போ எந்த 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 480 வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 24 இன்ட்டு 2 போடலாமா? எஸ், இங்கே மைனஸ். ஏன்னா நம்மளுக்கு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி ப்ளஸ் அடையாளம் தான் இங்கே வேணும், அதனால். ஸோ 24 மைனஸ் 20. ஸோ n ப்ளஸ் 24 n மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ n is equal to minus 24, n is equal to 20. எப்போவுமே மைனஸில் ஆன்சர் வராது. ஸோ த ஆன்சர் n is equal to 20. அவ்வளோதான், ஃபினிஷ். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக 20 கன்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸை ஆட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கு? 480 வந்திருக்குது. 5ல் ஆரம்பிக்கிறாங்க. டோட்டலாக எவ்வளோ வர 5, 7, 9 அப் டு 20 டேர்ம்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எஸ்என் எவ்வளோ கிடைக்கிது? 480 கிடைக்கிது. இப்போ நம்ம அந்த என் கண்டுபிடிச்சாச்சு. என் தான் கேட்டிருந்தாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ.